சுவாதி நட்சத்திரத்துக்கான வாழ்நாள் பரிகாரம் 3 பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப வசீகரமானவங்க, அடுத்தவங்களை ஈர்க்கக்கூடிய பண்பு இருக்குது. ஆனாலும் சில நேரங்களில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. அது உங்களோட வயசுக்கு தகுந்தது போல் எதில் வேணாலும் இருக்கலாம். அதுபோல் சில நேரங்களில் அவசர முடிவுகள் எடுக்காமல் அதில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு குழப்பம் சூழ்நிலை வருகிறதோ, ராகுவின் நட்சத்திரங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் குழப்பத்துக்கு ஆளாவீங்க நிறைய இடங்களில். அதுபோல் நேரங்களில் உங்களுக்கு முடிவெடுக்காத போது, தெரியாத போது காளி அம்மனை, உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு காளி அம்மன், அதாவது கொஞ்சம் சாஃப்டான அம்மனாக இல்லாமல் கொஞ்சம் ஆங்காரமான அந்த காளி அல்லது துர்க்கை, அந்த சுவாமியை, அந்த அம்பாவை வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ, ராகு காலம்னு இல்லை, எந்த டைம் கிடைக்குதோ நீங்கள் போய் முடிஞ்சால் அங்கே கற்பூரம் வைங்க, இல்லை ஒரு நல்லெண்ணெய் கொடுத்தீங்கன்னாலும் பாவம் தீரும். எதுவுமே பண்ண முடியலனாலும் அந்த பிரச்சனை தீர்ற வரையிலும் போய் ஒரு 5 நிமிஷம் தியானம் மட்டும், உள்ளில் இருக்கிற மூச்சு வெளிவிடுற மூச்சை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அந்த கோயிலில் உட்காந்துருந்துட்டு வாங்க. அற்புதமான புரிதலை உங்களுக்கு அந்த காளி தந்துடுவாள். 2வது பரிகாரம், உங்கள் வாழ்நாள் முழுக்கவுமே எங்கேயாவது யாருக்காவது நீங்கள் ஒரு தானம் பண்ணணுன்னா, கருப்பு உளுந்து, தோல் உளுந்து இருக்கு இல்லையா, அதை ஒரு சர்வெண்ட்டுக்கு நீங்கள் ஃப்ரீயாக தரலாம். இல்லை ஒரு அனாதை ஆசிரமங்களுக்கு 10 கிலோ 5 கிலோ அது போல் தரலாம். இப்படி கொடுக்கறதால, ப்ராக்டிக்கல் பரிகாரம் பண்ணுறதால எதுலெல்லாம் உங்களுக்கு தேக்கம் கொடுக்குதோ அதுக்கான புரிதலை உங்களுக்கு கொடுத்துரும் அந்த ராகு. ஆனால் எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் கெட்ட கிரகங்கள்னு இல்லை, நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வேலைகளை அவங்க செய்கிறாங்க. இந்த புரிதலோட நீங்கள் இது மாதிரி உளுந்த தானமாக பண்ணலாம். உங்களுக்கு எப்போ ஒரு பஞ்சமி திதி தேர்ந்தெடுத்துக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த நாள் சௌகரியமாக படுதோ அந்த புத்து இருக்கக்கூடிய பாம்பு புற்றுகள் இருக்கு இல்லையா, அங்கே போய் ஒரு மஞ்சளை மட்டும் அப்படி சுற்றி வர தூவி, கொஞ்சம் குங்குமத்தை தூவி விட்டுட்டு அதை ஒரு 3 சுற்று சுற்றி, அந்த இடத்துலையும் நீங்கள் உள்ளே இழுக்கிற மூச்சு வெளிவிடுற மூச்சை ஒரு 2 நிமிஷம் கவனிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான முயற்சிகள் கைகூடி வரும். 3வது பரிகாரம், உங்கள் வீட்டுக்கான எல்லை தெய்வங்கள் இருக்கும் பாருங்கள். அது மாடசாமி, கருப்பசாமி, முனியப்ப சாமி அப்படின்னு இருக்கும். நீங்கள் பாருங்களேன், உங்களோட எல்லை ஓரம் இருக்கும். உங்கள் ஊருக்கு எல்லை அப்படின்னு ஏதோ ஒரு ஆண் தெய்வம் இருக்கும். நீங்கள் ஒரு வண்டியில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, சைக்கிளில் போகிறீங்க, அந்த இடத்துல நின்று ஒரு 2 செகண்ட்டு செருப்பை கழட்டி விட்டுட்டு ஒரு 2 செகண்ட்டு அதை நீங்கள் வணங்கிட்டு போகும்போது உங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கும். அதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். அந்த கோயிலுக்கு ஏதாவது விசேஷம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரங்கள்லையோ, இல்லை உங்களுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற நேரங்கள்லையோ அந்த கோயிலுக்கான ஏதாவது விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். அதாவது ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், கற்பூரம், ஊதுபத்தி, அதுபோல் உங்களால் எது முடியுதோ அதுபோல் அந்த சுவாமிக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். மற்ற நாட்களில் நீங்கள் டெய்லி போகும்போது அங்கே நின்று 2 நிமிட பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம். இதுபோல் நான் 27 நட்சத்திரங்களுக்குமே அருமையான பரிகாரங்களை கொடுத்துட்ருக்கேன். எளிமையான பரிகாரங்களை, வாழ்நாள் பரிகாரங்களை. உங்கள் குடும்பத்தில் வேறு எந்த நட்சத்திரக்காரங்க இருந்தால் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். எந்த ஃபாலோ பண்ணுறதுமே 21 முறை பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கிடைச்சதுன்னா அதை ஃபாலோ பண்ணலாம். கிடைக்கலன்னா நீங்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ண தேவையில்லை.